நீர் எங்களை நடத்தின விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் எங்களோடு நீர் இருக்கிறீர். எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீர், எங்கள் சபையோடு இருக்கிறீர், எங்களுடைய வேலைகளோடு இருக்கிறீர், எங்களுடைய தொழில் வருமானங்களோடு நீர் இருக்கிறீர். எப்படியும் நீர் போஷிக்க உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் வாக்கு கொடுத்து விட்டீர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், அவர் பொய் சொல்லுகிறதில்லை, அவர் மனம் மாறவும் மாட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தின எல்லா வழிகளுக்காக நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம். உடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்துல சேர்க்க போகிறது உங்க கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும், செகண்ட்ஸ், in each and every second தேவனுடைய கிருபை நம்மோடு இராவிட்டால், ஹல்லேலூயா, பாருங்க, ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல நம்ம தப்பிச்சிருப்போம். ஒரு செகண்ட்ல கர்த்தர் நம்முடைய காரியங்களை மாற்றி இருப்பார். ஒரு நொடியிலே ஒரு பதில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரே கிருபையை உடைய நம்முடைய தேவன் நம்மோடு இருப்பதினாலே, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த கடந்த மாதங்களிலே நம்முடைய சபையை தேவன் ஜெபிக்கிற ஒரு சபையாக மாற்றி இருக்கிறார். போராட்டங்கள் வரும், ஜெபிக்கிற சபைக்கு போராட்டம் உண்டு, ஜெபிக்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் தேவன் அதன் மத்தியிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 21:31 படி ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய குடும்பங்களிலே போராட்டங்கள் இருக்குதா? நம்ம ரைட் பாத்துல போயிட்டு இருக்கிறோம், சரியான வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். கடந்த மாதங்களிலே எத்தனையோ சோதனைகளை கடந்தோம். நாம் சரியான பாதையிலே தேவன் நம்மை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஜெபிக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். கர்த்தாவே, இந்த மாதத்திலும் எங்களுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க இன்னும் உயர்த்துங்க ஆண்டவரே. உலக காரியங்கள்லாம் நிறைய இருக்குது, நிறைய இன்றைக்கு நாம் எல்லா காரியங்களையும் வாங்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவிடும்படியாக தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெரியது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. எதற்கு தெரியுமா? அவரோடு இன்னும் ஐக்கியம் கொள்வதற்கு அவருடைய கிருபை, இன்னும் நம்முடைய குடும்பத்தை அவருக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு அவருடைய கிருபை, நம்மை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையை நாம் கேட்டு நாம் இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, மட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்மை உயர்த்துவதற்கு நாம் ஒன்றும் இல்லை, நாம் பெருமையான பேச்சுகளை பேசுவதற்கு நாம் ஒன்றும் இல்லை, மற்றவர்கள் மீது நாம் சொல்லுகிற தூஷணமான வார்த்தைகள், மற்றவர்களை நாம் கீழ்ப்படுத்தி பேசுகிற காரியங்கள் நாம ஒன்றும் இல்லையே, நாம ஒன்றும் இல்லையே ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பதவிக்கு நான் வர்றது ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்க கிருபை தான் கர்த்தாவே. இதை நாம் வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் நினைப்போம் என்றால் உண்மையாகவே தேவனுடைய கிருபையை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லை.
தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய இயேசுவை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். இயேசுவின் நாமமே. இயேசுவே, 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 இயேசுவே. யேசுவா என்று சொல்வோமா? இயேசுவா, 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 இயேசுவா. இன்னும் ஒரு விசை கூட இயேசுவே என்று நாம் அழைப்போமா? இயேசுவே, 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 இயேசுவே.
கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இயேசுவே என்று நாம் அழைத்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த மாதம் விசேஷமாக என்ன காரியங்களை நாம் நினைத்து அவற்றிற்காக காத்து கொண்டு அதற்காக ஜெபித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியங்களை இந்த புதிய மாதத்திலே தேவன் நிறைவேற்றுவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் காத்திருப்போம். பிரியமானவர்களே, நிச்சயம் வாக்கு பண்ணின முடிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்போதும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நாம் கேட்போம். கர்த்தர் Thank you, Jesus. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் நான் உங்கள் மத்தியிலே சர்வ வல்லவராய் உலாவிக் கொண்டிருக்கிறேனே, ஏன் ஒருவித பயத்தோடும் திகிலோடும் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? அழைத்த தேவன் நான் உண்மை உள்ளவர் அல்லவா? இந்த மாதத்திலும் எப்படி அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை நான் வெளியே கொண்டு வந்தேனோ, அப்படியே தத்தளித்து கொண்டிருக்கிற என் ஜனங்களை விடுவிக்கும் காலம் இது. கர்த்தராகிய தேவன் நான் வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறேன். நீங்கள் ஒரு சில காரியங்களை படிப்படியாய் காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபை அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இவைகள். ஒரு புழுக்கம், ஒரு நெருக்கம், ஒரு சந்திப்பு உண்டாயிருக்கும் காலம். ஆனாலும் நீண்ட காலங்கள் குழியில் இருக்கிற என் ஜனங்களை விடுவிக்கிற காலம் இது என்று நான் சொல்லுகிறேன். என்னால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த மாதத்திலும் இந்த விசேஷத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் ஊழியங்களிலும், உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களிலும், தேசத்திலும் நீங்கள் காணத்தக்கதாய் நான் எழுந்தருளுகிற தேவனாயிருக்கிறேன். நான் மௌனமாய் இருக்கவில்லை. நான் மௌனமாய் இருக்கவில்லை. அருமையான என் ஜனமே, இந்த மாதம் புதிய காரியங்களை நான் தொடங்கி கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈசாக்கு விதை விதைத்தான், அதை நான் 100 மடங்கு பெருகச் செய்த தேவனாயிருந்தேனே. இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வருமானங்களிலும், உங்களுடைய பிரயாசங்களிலும், உங்களுடைய சகல நன்மைகளிலும் ஒரு விருத்தி படிப்படியாய் உண்டாய் கொண்டிருக்கிறதை நீங்கள் காணவே காண்பீர்கள். இது முடிந்து போனது, இது பாழாயிற்று, இனியும் இதிலே எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று நீங்கள் நினைத்த காரியங்களிலே ஒரு புதுமை உண்டாயிருக்கும், ஒரு உயிர்மீட்சி உண்டாயிருக்கும். அது தழைக்கும், செழிக்கும், அது கட்டாயம் கனி கொடுக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது பட்டு போயிருக்கிற உங்களுடைய சொந்த வாழ்க்கையாய் இருக்கலாம். நீங்கள் கலங்காதபடி தைரியமாய் என் சமூகத்திலே கடந்து வாருங்கள்.
நான் உங்களை புதுப்பிக்கிற தேவன். I am the Lord who equips you, who trains you, and I am the Lord who lifts you up in a great way. என் சேனைகளோடு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீங்களும் ஆயத்தப்படுங்கள். ஒன்றிலும் நீங்கள் குன்றி போவதில்லை, நீங்கள் ஒடுங்கி போவதில்லை. கர்த்தராகிய தேவன் நான் உங்கள் நெருக்கத்தை விசாலமாக்கி கொண்டிருக்கிறேன். நான் எழுந்தருள காலம் இது, நான் எழுந்தருளுகிற காலம் இது. ஓ ஹalleluya. சத்துருக்களை சிதற பண்ணுகிற காலம் இது, சத்துருக்களை சிதற பண்ணுகிற காலம். அவன் எவ்வளவு எவ்வளவு எழும்ப வேண்டும் என்று எத்தனிக்கிறானோ அவனுடைய ஸ்தம்பன வித்தைகளை, அவனுடைய எல்லா சூனிய விதைகளை, அவனுடைய காரியங்களை நான் நிர்மூலமாக்குகிற தேவனாயிருக்கிறேன். நான் உயர்ந்திருக்கிற தேவன், என் பட்சமாய் யாவரையும் நான் இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you Jesus. Amen. Amen. தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாம் எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. Thank you Jesus. சின்ன சிறிய விதையை விதைக்கிறார்கள் ஆண்டவரே. சிறிய விதையை விதைத்திருக்கிறார்கள், கொஞ்சத்தை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. கண்ணீரோடு அதை விதைத்திருக்கிறார்கள். அதன் பலனை கம்பீரமாய் அறுக்கத்தக்கதாக ஆண்டவரே விளையச் செய்கிற தேவன் நீர் பலனை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இரட்டிப்பான பலனை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டவரே ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படியே கையின் பிரயாசங்களிலே ஆண்டவரே பலன் காண செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் செழிப்பார்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறது கர்த்தாவே. கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான். உம்மை நம்பி கர்த்தாவே இந்த வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள், அப்படியே தொழிலை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. மறுபடியுமாய் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவரே எல்லாம் முடிந்து போனவைகளை தட்டி எழுப்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவைகளின் பலனை காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. 60 100 பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்.
உடைய பூரண ஆண்டவரே ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் காண கிருபை தருவீராக. ஈசாக்கை போல 100 மடங்கு இந்த ஆண்டிலே நாங்கள் அறுக்கும்படியாக நீர் கிருபை செய்வீராக. கடந்த நஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் லாபமாக திரும்ப கிருபை செய்வீராக. இதுவரைக்கும் கையின் பிரயாசங்கள் வீணாய் போயிருக்கலாம், ஆனால் இன்று முதல் அப்பா எங்கள் கையின் பிரயாசங்கள் அனைத்து பலன் தரப்போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிப்பீராக. உடைய கிருபை கனக்கூடி நடத்திட்டும் ஆஸ்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரந்தட்டி சோதரிக்கலாமா தேவன் இந்த வேளையிலே? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நின்ற வண்ணமாகவே நம்முடைய வாக்குத்தத்தத்தை நாம் அவ்விதமாக வாசித்து அதை ஜெபித்து அறிக்கை செய்து அவ்விதமாக அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் வசனத்தின் அந்த கடைசி சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 9:1. காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாம். அந்த வேளையிலே எல்லாரும் சேர்ந்து முதல் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவன் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த வேளையிலே தேவன் சொல்கிற காரியம் எவ்வளவு நாள் எப்படி காரியங்கள் காணப்பட்டதோ, எப்படி காரியங்கள் காணப்பட்டதோ ட்ரெண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த ட்ரெண்ட் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவன் இந்த நாளிலே சொல்கிற காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் காரியம் மாறுதலாய் முடியும். எல்லாரும் இந்த வேளையிலே இந்த வார்த்தைக்காக தேவனை மையப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அப்படியே பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் தேவன் துதிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் காரியங்களை மாறுதலாய் முடிப்பதாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் இருந்த காரியங்கள் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் காரியங்கள் எப்படி வேணும் என்றால் இருந்திருக்கலாம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்ற வாக்கின்படியே உம்முடைய வல்லமை இறங்கி ஹல்லேலூயா 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 நீர் இந்த காரியங்களை மாற்றுவீராக. இதுவரைக்கும் சந்தித்த போராட்டங்களிலே காரியங்களை மாற்றுவீராக. சொல்லுங்க இந்த விடல என்னென்ன காரியங்கள் சந்தித்திருக்கோம் சொல்லுங்க இந்த விடல. இத்தனை நாட்கள் சந்தித்த பொருளாதார போராட்டங்களை நீர் காரியங்களை மாற்றுவீராக. எதிரியின் எதிர்ப்பின் அந்த காரியங்களை மாற்றுவீராக. மனநிலை போராட்டங்களுடைய காரியங்களை மாற்றுவீராக. மறைமுக போராட்டங்களின் காரியங்களை மாற்றுவீராக. அவ்விதமாக கோல்டு வார் எல்லாம் மாறுவதாக இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. தேவன் சொல்கிற காரியம் என்னவென்றால் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. அது முடிந்தது. ஹல்லேலூயா. அதனுடைய விளைவுகளை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாக்கை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய பிசினஸுக்கும் நம்முடைய வேலைக்கும் குடும்பத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் தேவன் சொல்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் காரியங்களை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் கட்டளையிட அது நிற்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த ஆசீர்வாதத்தினை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் இந்த மாத்திரை சொந்தத்துக் கொள்ள போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து நடத்தும் ஆஸ்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வாக்கின்படியே செய்த கிருபைக்காக கரந்தட்டி ஸ்தோத்திரிப்போம் அந்த வேளையிலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உட்காரும்படி கேட்டுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இந்த வசனத்தை நாம் பல முறைகள் தியானித்திருக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்தை நாம் பல நிலைகளிலே தியானித்திருக்கலாம். ஆனால்
நீண்ட ஜெபத்திற்கு பின்பதாக தேவன் இந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினபடினாலே நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் கேட்ட திகுதின்படியையும் இந்த வார்த்தையை தேவன் இந்த வாக்கை வாய்க்கை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கலாம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். மாறுதலாய் முடிந்தது. பக்கத்து கை கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில எதிர்ப்புகள், சில காரியங்கள் முடியாமல் இருக்கிறது. அந்த காரியங்களுக்கு கூட காரியம் மாறுதலாய் முடியும். இதே பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை காரியம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்களே அதை காண போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் எல்லாம், இந்த பிசாசின் ஆட்டங்கள், பிசாசின் பாட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஜீவியத்திலே வர கர்த்தர் கிருபை செய்வாராக. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் ஆமென் சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஜீவியத்திலே வரப்போகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தம் எங்கும் செய்யப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகள், தேவன் விரும்புகிற காரியங்கள் நடைபெறுகிற ஒரு சூழ்நிலை தான் தேவனுடைய ராஜ்யம். பரலோகத்துக்கு போய் நாம் அனுபவிக்க போவது தேவனுடைய ராஜ்யம் தான். அதை பரலோகத்தில் அல்ல, இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. நம்முடைய ஜீவியத்தில் அநேகம் போராட்டங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேகம் காரியங்கள் நம்மை மேற்கொண்டு விடும் என்ற நிலைக்கு காரியங்கள் காணப்படலாம் அன்பானவர்களே. ஆனால் அந்த போராட்டங்களின் முடிவிலே, அந்த முடிவில் ஜெயம், அந்த முடிவு ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான். அவ்விதமாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு போராடினாலும், நம்முடைய பிஸ்னஸில் எவ்வளவு போராடினாலும், நம் கையின் பிரயாசங்களுக்கு எதிராக எவ்வளவு போராடினாலும், கர்த்தர் சொல்கிற காரியம் என்னவென்றால், முடிவிலே ஒரு பெரிய மாற்றத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களோடு போராடி கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் உங்கள் மனக்கண்கள் முன்பாக அந்த காரியங்களை கொண்டு வாருங்கள். ஒருவேளை வியாதி என்ற போராட்டமா தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார், கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் போராடின, உங்களை பயமுறுத்தின காரியங்கள், ஹல்லேலூயா, உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறதோ, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் அப்படியே காரியங்கள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை கொடுத்து நாம் செய்தியின் கடைசியிலே நாம் சில காரியங்களை தானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கடைசி வெற்றி அது நமக்குத்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய, இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு ஜெயத்தை இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே காண கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த பொருளாதார ஆண்டிலே, இந்த பொருளாதார ஆண்டு இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. இந்த ஆண்டிலே ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கும்படியாக, இதுவரைக்கும் இல்லாத டர்ன்ஓவர் அதை நாம் பார்க்கும்படியாக, இதற்கு விசுவாசிக்கிறீங்க, இதுவரைக்கும் நம்முடைய அக்கௌண்ட்டை அவ்விதமாக ஆடிட் செய்கிற ஆடிட்டரே ஆச்சரியப்படும்படியாக அவ்வளவு நம்முடைய வருமானங்களை தேவன் பெருகச் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. அவ்விதமாக இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய இருதயங்களிலே, காதுகளிலே தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? காரியம் மாறுதலாய் முடிந்தது. சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் மாறுதலாய்
முடிந்தது. உண்மையாகவே தேவன் இந்த வாக்கை அப்படியே நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்றுவாராக, கர்த்தர் நடத்துவாராக. இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் சுற்றி தியானிக்கும் பொழுது மிகவும் அது உள்ளத்தை கவருகிற அல்லது தேவன் செய்ய போகிற ஒரு சில காரியங்களை அது எடுத்து சொல்லுகிறதை பார்க்கலாம். அது என்ன காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே அல்லது இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. பாருங்கள், இந்த ஆமான் என்று சொல்லப்படுகிற யூதர்களுடைய சத்துரு, அவன் சில உபாய தந்திரங்களை அவன் செய்கிறதை நாம் பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துல ராஜாவிடத்திலே சென்று பாருங்க, அவன் சில சதிகளை, சதி ஆலோசனைகளை அவன் செய்கிறதை பார்க்கலாம். ஆனால் அந்த சதியின் விளைவாக, அந்த சதியின் நிமித்தமாக செய்கிற காரியம் என்னவென்றால் பாருங்க, அந்த 9ஆம் வருஷத்திலே ராஜா அதற்கு சம்மதித்தால் அவன் ராஜாவுக்கு பணம் கொடுக்கிறதாகவும் சொல்லுகிறான். 10ஆம் வருஷத்திலே ராஜா பாருங்க, தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாக அமிதாத்தாவின் குமாரன் ஆகிய யூதின் சத்துருமாகிய ஆமானிடத்தை கொடுத்து பாருங்க, நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள் என்ற அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு பவரை அவனிடத்திலே கொடுத்து விட்டார். அன்பானவளே, பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் எதுவென்றால், நமக்கு தெரியாமல் இந்த காரியங்கள் மொர்தெக்காய்க்கு தெரியாது. மொர்தெக்காய் என்கின்ற அந்த தலைவன், அவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த மொர்தெக்காய் மேலே உள்ள சில வன்மத்தினாலே, சில விரோதத்தினாலே அந்த மொர்தெக்காய்க்கு தெரியாமல் இவன் இந்த ஆமான் ராஜாவிடத்தில் சில சதிகளை அவன் செய்கிறதை பார்க்கலாம். தேவன் தெளிவாக பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த மாதத்திலே சதிகள் முறியடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். சதி ஆலோசனைகள் முறியடிக்கப்படும். நமக்கு தெரியாமல் மக்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த சதி ஆலோசனைகள் அது முறியடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இந்த வேளையிலே அப்படியே பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஆமானின் சதி ஆலோசனைகள் தகரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய வேலைக்கு விரோதமாக, வியாபாரங்களுக்கு விரோதமாக எத்தனை சதி ஆலோசனைகள், உண்மையாகவே நிறைய காரியங்கள் காணப்படுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய நாலேஜுக்காக வருவதற்கு முன்பதாகவே, நம்முடைய அறிவுக்கு எட்டுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமான சில காரியங்கள், சில பிசாசின் போராட்டங்கள், சில பிசாசுடைய தந்திரங்கள் அது தவிடுபொடி ஆகிறது நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சதிகள் நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்ற காரியம் அதுதான். இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதே, இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற நாம் கேட்கிற அளவுக்கு நமக்கு அவைகள் முன்பாக வருகிறதற்கு முன்பதாகவே கர்த்தர் அதை நம்முடைய ஜீவியத்திலிருந்து மாற்றி போட வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்க, இதே காரியம்
வேதத்திலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். இதே விதமான காரியங்கள் வேதத்திலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையிலே அவைகள் நடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிங்கள் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 15:31 வாசியுங்கள். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். பாருங்க, இந்த தாவீதுக்கு விரோதமாக பாருங்க அவரோடு இருந்த ஒரு மனுஷன் என்று பார்க்கிறோம், அகிதோப்பேல். அந்த அகிதோப்பேல் என்னைக்கு கூட இருக்கிறவங்க சில காரியங்களை செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல தேவன் எப்படி அதை நிறைவேற்றினார்? தேவன் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற எஸ்தர் புஸ்தகத்தில் 9:1 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்க்கும் பொழுது சதிகள் முறியடிக்கப்படும் என்று பார்த்தோமே, அதுபோல பாருங்க அகிதோப்பேல் என்கின்ற பயங்கரமான ஒரு தந்திரசாலியை நாம் காணலாம். இந்த அகிதோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் ஒரு ஜீனியஸ் லெவல். அது மனுஷரால் யோசிக்க முடியாத அளவுக்கு தந்திரமாக இருக்கும். அந்த கடைசியாக அவன் கொடுத்த ஆலோசனை கூட ஒரு நல்ல ஆலோசனை தான். ஆனால் நல்ல ஆலோசனை என்றால் கிரியை செய்கிற ஒரு வெற்றியை தருகிற ஒரு ஆலோசனை தான். ஆனால் தேவன் இறங்கினபடினாலே, தேவன் கை வைத்தபடினாலே அந்த ஆலோசனைகள், அந்த சதிகள் அது பைத்தியமாக மாறுகிறதை பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன். என்ன வார்த்தை என்றால், தாவீது அவர் ஜெபித்தார். என்ன ஜெபித்தார் தெரியுமா? ஒரு நீண்ட ஜெபம் அல்ல, நெகேமியா போல 4 நாட்கள் ஜெபிக்கல, ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுகிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. இந்த ஒரு சின்ன ஜபம் செய்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய வல்லமையை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டார். ஹல்லேலூயா. அந்த காரியம் பாருங்க, காரியங்களே மாறுதலாய் முடிப்பதற்காக தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த வேளையிலே அந்த வார்த்தை காரியங்களே மாறுதலாய் தேவன் செய்கிற காரியம் என்று பார்க்கிறோமே, அந்த காரியம் அதில் நடைபெற்று அந்த இடத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிடுகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊசா என்ற மனுஷனை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் பாருங்க, ஒரு பெரிய ஜெயத்தை தாவீதின் வாழ்க்கையிலே தேடி வந்ததே. பாருங்க, எவ்வளவு பெரிய சதிகளையும் முறியடிக்க ஒரு சின்ன ஜெபம் போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் நாம் எவ்வளவு பெரிய பெரிய ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வல்லமைகள் எவ்வளவு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே இன்றைக்கு சில நிமிஷங்கள் நான் ஜெபிக்க போகிறோம். எல்லார் கண்களில் மூடி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தெரியாமல் ஆண்டவரே சதிகள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே, இந்த நாளிலே அந்த சதி நீர் முறியடிப்பீராக. ஹல்லேலூயா. எல்லா அகிதோப்பேலின் ஆலோசனைகளை நீர் அபத்தமாக்குவீராக. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அகிதோப்பேலின் ஆலோசனையை நீர் அபத்தமாக்குவீராக. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய மனக்கண் முன்பாய் கொண்டு வாருங்கள். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிசினஸ், அதை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வாருங்கள். எது நினைக்க வேண்டாம். இப்பொழுது எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை, நீங்கள் செய்கிற
ஊழியங்கள், ஹalleluya, அந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் அபிதமாக எல்லாம் வந்திருக்கிற அகித்தோப்பேல்கள் இந்த வேளை அதமாவது நீங்கள் காண போகிறீர்கள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, ஹalleluya. பிதாவே, இந்த வேளையிலே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அகித்தோப்பேல்களின் ஆலோசனைகளை, அது நல்ல ஆலோசனை தான் அப்பா, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆலோசனை தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஆலோசனை காணப்படுகிறது, உமக்கு எதிரான ஆலோசனை காணப்படுகிறது. இந்த வேளையிலே உம்முடைய வல்லமாய் இறங்கி அப்பா அந்த ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக, பைத்தியமாக்கி விடுவீராக. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வேளையிலே ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசினுடைய காரியங்கள் இந்த வேளையிலே அது அபத்தமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, இந்த வேளையிலே அபத்தமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, 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 ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று எதிர்காலத்திலே பிசாசு சில சதிகளை வைத்திருந்தான். அந்த சதிகளையும் அந்த திட்டங்களையும் தேவன் தவிடுபொடி ஆக்குறதை நான் இந்த வேளையிலே உணர்கிறேன். ஹalleluya, ஹalleluya. தேவன் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க, நிறைவேறும். ஹalleluya, ஹalleluya. பிதாவே, இந்த வேளை நம்முடைய கரம் இறங்கட்டும் ஐயா. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அந்த பிசாசுடைய கிரியைக்கு விரோதமான வருகிறோம் ஐயா. அப்பா, எல்லா சதிகளும் பைத்தியமாவதாக இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம் ஐயா, உம்முடைய பரிபூர்ண ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஐயா. எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வேலைகள், வியாபாரங்கள், கையிட்டு செய்கிற வேலைகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஐயா நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா கரந்திட்டு ஒரு ஆரவார சேவம் அந்த வேளையிலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya. உண்மையாகவே தேவன் நமக்கு ஒரு பரிபூர்ண ஜெயத்தை நாம் கண்கூடாக காண கத்துக்கிருபை செய்வாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், கண்கூடாக காண கத்துக்கிருபை செய்வா. நம்முடைய கண்கள் காண கர்த்தர் நம்மை உயர்த்துவதை நாம் காண கத்த கிருபை செய்வாராக, கத்த நடத்துவாராக. இதே வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது பாருங்க, அந்த வசனத்துல பல ஆழமான காரியங்கள் அடங்கியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒரு முறை வாசித்து விடுங்கள். அந்த எஸ்தர் 9:1 வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் ஆங்கிலத்திலே NIV மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும் பொழுது but now the tables were turned and the Jews got the upper hand. அவருடைய கைகள் ஒரு உயர்ந்த நிலையிலே அது காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். பாருங்க, அந்த யூதருடைய கைகள் அது தாழச் செய்யும்படியாக இந்த சதிகள் நடக்கிறது. அவன் எல்லாம் கை ஓங்கி இருந்துச்சுல்ல, அந்த கை ஓங்கினதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று அந்த துஷ்ட ஆமான் அவன் சதி செய்கிறான் அல்லவா. கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? யூதரின் கைகள் உயர செய்கிறார். பாருங்க, கர்த்தர் கரத்தை, உங்களுடைய கரத்தை உயர்த்துகிற ஒரு நாளாக அது இந்த நாள் காணப்படுகிறது. அன்பானவளே, கர்த்தர் என் கரத்தை உயர்த்துவா. சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் கரத்தை உயர்த்துவா. ஹல்லேலூயா. இன்னொரு மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் கரத்தை உயர்த்துவா. ஒரு மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் என் கரத்தை உயர்த்துவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வெற்றி என்று ஒருவர் சொல்லும் பொழுது, இப்போ பரீட்சை முடித்து அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே பிள்ளைங்க நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? ஆக்ஷன் காமிப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆக்ஷன் காமிப்பாங்க? கையை இப்படி காமிப்பாங்க இல்லை? பாருங்க, இப்படி கையை காமிப்பாங்க.
அது ஒரு வெற்றியின் சின்னமாய் காணப்படுகிறது. கர்த்தர் யூதர்களுடைய கரத்தை உயர்த்தினார் என்று பார்க்கிறோமே. பாருங்க, கர்த்தர் உங்களுடைய கருத்தையும் என்னுடைய கருத்தையும் பிடித்திருக்கிறார். அவர் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யூதரை மேற்கொள்ள நினைத்தவர்கள் அவள் தோற்று போனார்கள். தேவன் யூதருடைய கரத்தை, தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தை அவர் உயர்த்தினார். இன்று முதல் என்னுடைய கரம் உயரும். சொல்லுங்க பார்க்கலாம். என் கரம் உயரும். ஹல்லேலூயா. அப்பர் ஹேண்ட், அந்த வார்த்தைகள் ஆழமாக காணப்படுகிறது. தியானிக்க சமயமில்லை அன்பானவர்களே. ஜூஸ் காட் த அப்பர் ஹேண்ட் ஓவர் தோஸ் ஹேட்டட் them. பாருங்க, அவர்களை எதிர்த்தவர்களுக்கு முன்பாக அவருடைய கைகள் உயர்ந்திருப்பதை யூதர்கள் அந்த நாளிலே அனுபவித்தார்களே. அதுபோல ஒரு கொண்டாட்டமாகவே மாற்றினார்களே. அதுபோல இவ்வளவு நாள் நாம் எப்பொழுது கீழே விழுவோம், எப்பொழுது சாவோம், எப்பொழுது இழுத்து மூடுவோம் என்று அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு முன்பாக நம் கைகளை தேவன் உயர்த்துகிற காலத்திலே வந்திருக்கிறோம். அதுதான் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரமில்லாதபடி நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய தளர்ந்த கரங்களை நீர் உயர்த்துவீராக. எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே, என் கரங்களை தளரச் செய்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த படல உம்முடைய கரம் கொடியிருந்து என் கரங்களை உயர்த்துவீராக. எல்லாம் ஜெபிக்கலாமா? அந்த படல அப்பா, என் கரங்களை தளரச் செய்கிற காரியங்கள் பல நடந்து கொண்டிருக்கிறதப்பா, நடந்திருக்கிறதப்பா. இந்த வேளையில உம்முடைய கரம் என்னுடைய கரத்தை உயர்த்துவதாக. எல்லாம் ஜெபிங்க. இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய அபிஷேகம் இறங்க போகிறது. அப்பா, கரங்களை உயர்த்துகிற தேவன், கரங்களை திடப்படுத்துகிற தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த கரங்களை அவிதமாக பலப்படுத்துகிற தேவன். சொல்லுங்க, சொல்லுங்க. கரங்களை பலப்படுத்துகிற தேவன் அவர் உங்களுடைய கரங்களை திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லா பலவீனத்தை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பலவீனத்தினாலே சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய பலன் இந்த காலையிலே அது இறங்குகிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. சொல்லுங்க இந்த விடுதலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? துதிக்கலாமா? கரந்தடி சோதிக்கலாமா? ஆவியில் நிரம்பி தேவன் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவ பலன், தேவ பலன் இறங்கட்டும் இந்த விடுதலை. ஷபா வலக்கரல வலவக்கரல வலவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் உங்கள் கரத்தை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய கரத்தை அவிதமாக பலவீனம் அடைய செய்யக்கூடிய காரியங்கள் செய்கிறவர்கள் அநேகர் காணப்பட்டாலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே உங்களுடைய கைகள் உயர்வதை நீங்கள் காண்பீர்கள். அதை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் அவர் கரத்தை உயர்த்துகிற ஒரு அனுபவத்தை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக நாம் பார்த்தோம், சதிகள் முறியடிக்கப்படும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக கரத்தை கர்த்தர் உயர்த்துவார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அந்த 9ஆம் அதிகாரம் எஸ்தர் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்தர் 9:1 வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தைப்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. போதும், மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அவர்கள் நம்பினார்கள். பாருங்க, அவர்கள் பாருங்க, இவங்க தானே இந்த ஒரு மொர்தெக்காயை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஆமான் நினைச்சான். ஆனால் அந்த சின்ன காரியத்தை அவன் டைரக்டாக இறங்கி செய்ய விரும்பலை. அதனால் மொர்தெக்காயுடைய அந்த சமயத்தையே அந்த ஜனங்களையே
டோட்டலாக முடிச்சிடலாம், அதுதான் என்னுடைய தகுதிக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்பினான். சொல்லுங்க பார்க்கலாம், நம்பினான். ஆனால் தேவன் எதிரியுடைய நம்பிக்கையை அவமாக்கினார். சொல்லுங்க பார்க்கலாம், எதிரியுடைய நம்பிக்கையை அவமாக்கினா. இந்த மனுஷன் தானே, இந்த சின்ன மனுஷன் தானே, இவன் கூட யார் இருக்குடா, பணபலம் இல்லை, ஆள்பலம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஈஸியாக தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சில நம்பிக்கைகள் இருக்குது அல்லவா. நான் சொல்லி புரிந்து கொள்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கைகள், அந்த எதிரியுடைய நம்பிக்கைகள், அதை கர்த்தர் அபத்தமாக்குவார். அந்த நம்பிக்கைகளை கர்த்தர் மாற்றுவார். மாணவர்களே பாருங்கள், நம்மை மேற்கொள்ளும்படியாக பல ஆலோசனைகளை அவர்கள் நடத்தி இருக்கலாம். ஆனால் நாம் தியானித்து கொண்டு வருகிறோமே ஒரு செய்தி, இறுதி வெற்றி யாருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இறுதி வெற்றி நமக்குத்தான், எனக்குத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அது எல்லாவற்றையும் அப்படி விட்டு விட மாட்டார். பாருங்க, சில நம்பிக்கைகளை வச்சிருப்பாங்க, சில கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. அதான் நம்பிக்கைகள். கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. அந்த கால்குலேஷன் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அந்த இது எப்படி தப்பிச்சுது, இது எப்படி மாறிச்சுது, எப்படி மாறினதுன்னு தெரியாத அளவுக்கு தேவன் ஒரு பெரிய வெற்றியை தமிழ் பிள்ளைகளுக்கு அவர் தருவாராக, கர்த்தர் நடத்துவாராக. அந்த கார்டு போடுங்க, அந்த வசனம் போட்ட கார்டு பாருங்க. இந்த ப்ராமிஸ் வேர்ட் பாருங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இதில் போட்டிருக்கிற அந்த படம் இது எதை காட்டுகிறது தெரியுமா? ஒரு செஸ் விளையாட்டு காட்டுகிறது. பாருங்க, செஸ் விளையாட்டு குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஏதோ ஒரு காயை ஒரு சோல்ஜரோட வச்சு அடிக்கிறத பற்றி யோசிப்போம். ஆனால் அந்த சில வீரர்கள் அதில் 100 ஸ்டெப்ஸ்க்கு மேலே வரைக்கும் இப்படி வச்சா அப்படி பண்ணுவாங்க, அப்படி வச்சா இப்படி, இப்படி வச்சா இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாம் போட்டு வச்சு தான் அவங்க விளையாடவே ஆரம்பிப்பாங்களாம். அது என்னதான் நம்பிக்கையை அந்த ஜனங்கள் வைத்திருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளை குறித்து, கிறிஸ்தவர்களை குறித்து, உங்களை குறித்து வைத்திருந்தாலும், அந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அபத்தமாக்கி அவமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கைகள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன தெரியுமா? அவளை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கை என்ன ஆச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லா நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மேற்கொள்ளுகிற வரைக்கும் பாருங்க, அவ்வளோதான், ஆமான் ஜெயிச்சிட்டான், எல்லாம் ரெடி பண்ணிட்டான். பாருங்க, எல்லாம் வெற்றி கொண்டாட்டத்துக்கு எல்லாம் வீட்டில் எல்லாம் ரெடி, எல்லாம் பாருங்க எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டாங்க. ஆனால் கடைசியில் இந்த 9:1 தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். என்ன தெரியுமா? காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்க, நம்முடைய ஜீவிதத்தில் கூட நமக்கு வருகிற போராட்டங்கள் அதிகமாய் காணப்படலாம். ஆனால் தேவன் எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிப்பார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தை குறித்து அநேக விதமாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? அவன் இப்படி போகிறான்ல, அவ்வளோதான். இவன் இப்படி பண்ணுறான்ல, முடிஞ்சது, அவ்வளோதான். பிஸ்னஸை குறித்து சொல்லியிருப்பாங்க, பல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கருத்துக்கள், நம்பிக்கைகள், அது கர்த்தருடைய கிருபையினாலே அது மாறப்போகிறது. ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கண்ணில் போடலாமா? நான் சொன்ன காரியத்தை புரிஞ்சு கொண்டவங்க மட்டும், ஆண்டவரே, சில நம்பிக்கைகள் என்னை குறித்து மக்கள் வச்சிருக்கிறாங்க, ஆனால் நீர் அதை மாற்றிவிடாக அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை குறித்து மக்கள், இவன் அவ்வளோதான், க்ளோஸ், முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கப்பா, அப்படின்னு சொன்னாங்கப்பா. நீர் இந்த வேளையில் இறங்கி அந்த கால்குலேஷனை மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் மாற்றுவீராக, இந்த நம்பிக்கையை மாற்றுவீராக, அவமாக்கி போடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாள் முதல் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்கிற ஒரு நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை நீ மாற்றப் போகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள வாழ்க்கையாக மாற்றுவீராக. நம்முடைய கரம் கூட இருந்து எங்களை குறித்து மக்கள்
என்னவெல்லாம் சொன்னாங்களோ இங்க தெரிஞ்ச காரியங்கள், தெரியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டுக்கிறீரப்பா. அது எல்லாம் அப்படியே நம்பிக்கைகளை நீர் அவமாக்குவீராக. இந்த வருஷம் சொல்லப்பட்டபடியே அந்த நம்பிக்கைகளை அவமாக்குவீராக. இந்த காரியத்தை இவர்கள் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில், இந்த நாளிலே காணப்போர் கிருபையை சொத்திக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்தும் ஆஸ்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் வாசிக்கலாம். அடுத்ததாக 4ஆவதாக ஒரு காரியம் வாசிங்கள். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். எஸ்தர் 9:4 வாசிங்கள். மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். கர்த்தர் தாழ்த்தப்பட வேண்டும் என்று மற்றவர்களால் நினைக்கப்பட்ட அந்த நீதிமானை கர்த்தர் உயர்த்தினதை நாம் பார்க்கலாம். நீதிமானின் உயர்வு என்று கர்த்தர் பேசுகிறார். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் இவ்வளவு காரியங்களை நான் உண்மையாய் நடப்பித்து கொண்டிருக்கிறேன்னு ஏன் இன்னும் இந்த காரியங்களை வாய்க்கல? சில கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த திங்ஸ் எவ்வளவு மோசமா போனாலும் கரங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கடைசியிலே நீதிமானை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நம்மை கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை கர்த்தர் உயர்த்துவார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் யார் என்று பார்க்கும் பொழுது, இந்த மொர்தெகாயினுடைய ஜீவியம் அது எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது வாசிங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5:6 வாசிங்க. எஸ்தர் 2:5-6. அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். இவன் இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? பாருங்க, இந்த சூசான் அரமனையில ஒரு அகதியாய் காணப்பட்டான். அகதி, அவ்வளவுதான், அல்லது போர் கைதி. அகதின்னு சொல்றதை விட போர் கைதி இன்னும் மோசம். பாருங்க, அவ்விதமாக அங்கு அந்த அவர்களாலே பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். பாருங்க, ஒரு தேசத்திலிருந்து அப்படியே சண்டை போட்டு ஜெயித்து கூட்டு வர்றாங்க அவனை. பாருங்க, அப்போ அந்த அந்த லெவல் என்ன, கைதி லெவல், அந்த அகதி என்ற அந்த அளவிலே அவர் காணப்பட்டான். எருசலேமிலிருந்து சூசானுக்கு பிடித்து கொண்டு வரப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, நம்முடைய ஜீவியத்தில் ஒரு காரியத்தை நீங்க யோசித்துக் கொள்ளுங்க. ஒரு நல்ல நிலையில இருந்திருப்பீங்க, ஆனா திடீரென்று எருசலேமில் இருந்தான். திடீரென்று அவனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு அடிமை நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்முடைய ஜீவியத்தை இப்படி நடந்திருக்கலாம். ஆண்டவரே, நல்லா இருந்துச்சு காரியங்கள், ஆண்டவரே எருசலேமில் நான் இருந்திருக்கலாமே, இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆண்டவர் ஏன் இந்த அடிமை நிலை, இந்த அடிமை நிலை ஏன் ஆண்டவரே என்று மொர்தெகாய் கேட்டிருப்பான். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த அடிமையாய் அந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்டேட்டஸ்ல மாறின அந்த மொர்தெகாயை தேவன் உயர்த்த சித்தம் வைத்திருந்தா பாருங்க, அந்த மாறுதல் நல்லதுக்கு தான். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அந்த ஒரு அடிமை நிலைக்கு வந்த அந்த மாறுதல் நல்லதுக்கு தான். அதன் பின்புதாக அடிமையிலிருந்து அரசனாக தேவன் உயர்த்துகிறதை பார்க்கலாமன் பானவளே. அடிமையை அரசனாக தேவன் உயர்த்துகிறதை பார்க்கலாமன் பானவளே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவ்விதமாக தாழ்ந்த நிலையில் இருந்த அந்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினது போல அதே நிலைமை உங்களுடைய ஜீவியத்தில். ஆண்டவரே, முன்பெல்லாம் என்னுடைய பொருளாதார தேவைகள் அதுக்கு அதாவது யோசிக்கவே மாட்டேன் செலவு பண்ணுறதுக்கு. இப்போ அப்படி இல்லையா ஆண்டவரே? எல்லாம் ஒவ்வொரு நிலைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே. கவலைப்படாதீங்க,
மொர்தெகாயினுடைய தேவன் அவர் நம் தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தேவன் யோசேப்பு தேவனாக இருந்து அடிமையிலிருந்து அரசனாக மாற்றினாரோ அதே தேவன் அதே நிலை பாருங்க, அடிமையிலிருந்து அரசனாக தேவன் இந்த மொர்தெகாயை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார்னு பாடவில்லை. பாருங்க, சங்கீதம் 34:19 வாசிங்க. சங்கீதம் 34:19 வாசிங்கள். ஹல்லேலூயா. 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம் அன்பானவர்களே. ஆனாலும் அந்த துன்பத்தில் தேவன் விட மாட்டார். சில வேளைகள் சோதனைகள் வரலாம், ஆனாலும் கர்த்தர் அது நின்று என்னை விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எல்லா எதிர்ப்பான காரியங்களில் இருந்து என்னை விடுவிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வேளையில இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விடுவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். நம்மை விடுவிக்க தேவன் நம்மோடு இருக்கிறார். நீதிமானை கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வசந்தத்தை பார்க்க காரியம் என்ன தெரியுமா? நீதிமானின் உயர்வு. தேவனுக்கென்று உண்மையாய் காணப்படுகிறீர்களா? ஒருவரும் உங்களை தாழ்த்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவரும் உங்களை தாழ்த்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தியே தீருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. நீதிமானை உயர்த்தினது போல இந்த மொர்தெகாய் தேவன் அந்த அடிமையிலிருந்து அரசனாக மாற்றினது போல கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த பொருளாதார ஆண்டிலே ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் நான் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா கண்ணை மூடும். அந்த வேளையில் ஆண்டவரே, நீதிமான உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீரப்பா. சொல்லுங்க இந்த வேளையிலே, நீதிமான உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீரே, துதிக்கிறமையா, துதிக்கிறமையா. ஹல்லேலூயா. பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய கரம் இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரம் இறங்கி நீர் உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. ஆண்டவரே, நான் சந்தித்த துன்பங்கள் ஏராளம் என்று சொல்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் சொல்கிற காரியம், அவர்கள் எல்லாரும் வெற்றி தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். விடுதலை நாயகன் அவர் இந்த வேளையில் வந்திருக்கிறார். ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டிடுகிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட கர்த்தர் கிருபை செய்வாராக. பிதாவே, அந்த பெரிய வெற்றியை கட்டையிடும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசியாக ஒன்றை நான் தியானித்து முடிக்க விரும்புகிறேன். அதே வருஷத்தை வாசிங்கள். எஸ்தர் 9:1 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதர் ஆனவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் கட்டிடப் போகிறார். இதற்கு ஆமென் சொல்றீங்க? ஒரு பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. பார்த்த காரியங்களே பார்த்து கொண்டு, சிந்தித்த காரியங்களே சிந்தித்து கொண்டு, தோல்விகளே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை ஹல்லேலூயா கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் NIV மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது, பட் நவ் த டேபிள்ஸ் வர் டர்ன்ட். பாருங்க, the tables were turned. பாருங்க, அந்த டேபிள்ஸ் பாருங்க, அந்த அதாவது மேஜைகள் அப்படியே திருப்பி போடப்பட்டதா. பாருங்க, அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த டேபிளில் ஆளுகை செய்கிறவங்க, நம்முடைய மேலானவர்கள் உட்கார்ந்து நம்ம டிக்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்கல்ல. சில அந்த டிடெக்டிவ் ஸ்டோரியிலலாம் பார்க்கலாம். அப்படியே வந்து டக்குன்னு அந்த சேரை அப்படி போட்டு உட்காருவார் பார்த்தீங்களா? அதான் டேபிள்ஸ் வர் டர்ன்டு. அதான் அப்போது அந்த மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிற மேலே போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த உயர்வு இந்த மாதத்திலே, இந்த பொருளாதார ஆண்டிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை, என் பிஸ்னஸினுடைய கையின் பிரயாசங்கள் ரொம்ப கீழே போயிடுச்சு. பல நிலைகள்னால, ரிசெஷன் காரியத்தினாலேயும், அவ்விதமாக டிமானிட்டேஷன் காரியத்தினாலேயும், பல வரிகள் நிமித்தமாகவும் எல்லாருக்கும் பயங்கர அடி காணப்பட்டது அல்லவா? கர்த்தர் இந்த காலை வேளை சொல்லுகிறார். தெரியுமா?
கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அது நிமித்தம் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Tables were turned. ஆசனங்கள் மாற்றி அமைக்கப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆசனங்கள் மாற்றி அமைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க உட்கார்ந்திருக்க சீட்டில் நாம் வந்து உட்கார போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த உயர்ந்த ஆசனங்களிலே நாம் அமரப்போகிறோம். இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்றது ஏன்னு புரியலை. கர்த்தர் நிச்சயம் அதை செய்ய போகிறார். பாருங்க, அதிகாரங்கள் மாறும், ஒரு புதிய அதிகாரங்கள் வரும் என்று கர்த்தர் அவ்விதமாக பேசினார். அவ்விதமாக காரியங்கள் மாறும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. உண்மையாகவே காரியங்கள் அது மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு பெரிய நன்மை நடக்கும் என்று சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெரிய நன்மையை நம்முடைய ஜீவித்தை கர்த்தர் அவர் செய்ய போகிறார். அந்த விதமான நன்மைகள் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று இருக்காத ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பெற்றிடாத நன்மையை நான் பெறப்போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பெற்றிடாத நன்மையை கர்த்தர் நமக்கு செய்தலவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பாருங்க. நீங்க நினைச்சு கொண்டிருக்காதீங்க இப்படியே தான் கடைசி வரைக்கும் போகும் நினைக்காதீங்க. தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த மாற்றத்தை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் நடத்துவாராக. ஒரு பெரிய மாற்றம். முதலாவது நாம் பார்த்தோம், சதிகள் முறியடிக்கப்படும் என்று பார்த்தோம். கரத்தை கர்த்தர் உயர்த்துவார் என்று பார்த்தோம். எதிரிகளின் நம்பிக்கை கர்த்தர் அவமாக்குவார் என்று பார்த்தோம். நீதிமான் உயர்வு என்று பார்த்தோம். கடைசியாக மாற்றம் என்று பார்க்கிறோம். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். அந்த ஒரு பெரிய சேஞ்ச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே வர கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அந்த வேளையிலே நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையிலே நீர் அப்படியே நிறைவேற்றுவீராக. சொல்லுங்க இந்த வேளையிலே. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையிலே நீர் அப்படியே நிறைவேற்றுவீராக. காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்ற வாக்கை நீ நிறைவேற்றுவதாக, நிறைவேற்றுவதாக, நிறைவேற்றுவதாகப்பா. உம்முடைய கரம் கொடுக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிலை இன்றைக்கு மாறும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் கொடு இருந்து அதை மாற்றுவதற்கு நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று நீ சொல்லுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாறுதலை செய்வதற்கு என் தேவனே களத்திலே இறங்கி வந்திருக்கிறார். அதை நீங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேளையில் நம்முடைய வல்ல கரம் இறங்கட்டும் ஐயா. நம்முடைய வல்ல கரம் இறங்கட்டும் ஐயா. நீ காரியங்களை மாற்றுகிற தேவனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய கரம் இறங்கியப்பா. காரியங்களை மாற்றுவதாக, காரியங்களை மாற்றுவதாக, காரியங்களை மாற்றுவதாக. பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே, ஆண்டவரே, இந்த மாதத்திலே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எடுத்துக் கொள்ளுகிற எல்லா சதிகளும், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரீசுகிற எல்லா சதி ஆலோசனைகளும் ஒரு முடிவுக்கு வர நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா ஆமானின் சதிகளும் அகித்தோப்பேரின் சதிகளும் ஒரு முடிவுக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் கூட இருந்தப்பா. தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தை உயர்த்துவீராக. சொல்லுங்க இந்த வேளையில, கரத்தை உயர்த்துவீராக. என்னுடைய கரத்தை நீ உயர்த்துவீராக. கரத்தை உயர்த்துவதை நான் காணட்டும் ஐயா. ஆண்டவரே, பல நம்பிக்கையில வைத்திருந்தார்கள். இவன் அவ்வளவுதான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த பிசினஸ் அவ்வளவுதான் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார்களே, அந்த நம்பிக்கையை நீ அவமாக்குவீராக. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கைகள் அதை முறிய கிருபை செய்வீராக, உடைய கிருபை செய்வீராக. கர்த்தர்
கர்த்தர் கூட இருக்கிறீர் என்று அண்டர் மக்கள் கண்டு கொள்ள கிருபை செய்வீராக. நீதிமான் அவனை உயர்த்துகிற தயவுக்கு சத்திரம் ஐயா. அப்பா அந்த நீதிமானை உயர்த்தி நடத்துவீராக. ஒரு பெரிய மாற்றத்தை என்னை கட்டிடுவீராக. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தை tables were turned என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. ஆஸ்திரங்களை நீ மாற்றுகிறதே என்று பார்க்கிறோமே அப்பா. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எங்களுக்கு வருவதற்காக நீர் ஆசனங்களை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறீர். அதிகாரங்களை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறீர். அவ்விதமாக உம்முடைய கரம் கூட இருந்து நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை நாங்கள் காண கிருபை செய்வதாக. நாங்கள் காண கிருபை செய்வதாக. காரியம் மாத முடிந்தது என்ற வாக்கு நிறைவேற்றி நடத்துவதாக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆஸ்வதியம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் எழுத்துதும் ஆதும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. எல்லாம் சொல்லுமா? ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.